கேப்டன் எப்பயுமே சொல்வாரு, எனக்குன்னு ஒரு இடம் இருக்கு, எனக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு சொல்வாரு. கேப்டன் பத்தி பேசும்போது எனக்கு கொஞ்சம் நான் எமோஷன் ஆயிடுறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்குன்னு இந்த உலகத்துல ஒரு இடம் இருக்குன்னு சொன்னாரு. அது கடைசியில எங்க தலைமை கழகத்தில் இருக்கிற இடமே அப்படின்றது எங்க யாருக்கும் தெரியல. அந்த இடத்துல இன்னைக்கு நம்ம தலைவரை நம்ம அடக்கம் பண்ணியிருக்கோம். இது கோயிலா மாறி இன்னைக்கு எல்லா மக்களும் ஒரு தரிசிக்கின்ற ஒரு புனித தலமாக, கோயிலாகவே இது மாறிடுச்சு. நேத்து கூட நீங்க எல்லாரும் கூகுள்ல பார்த்திருப்பீங்க. இந்த இடத்துல கூகுள்ல சர்ச் பண்ணா கேப்டன் விஜயகாந்த் டெம்பிள் அப்படின்னு தான் வருது. இது இதுவரைக்கும் உலக வரலாற்றில் எந்த ஒரு தலைவருக்கும் நடக்காத ஒரு விஷயம். ஏன்னா ஒரே ஒரு விஷயம்தான், அவர் நல்லவர், அவரை நம்ம புரிந்து கொள்ளன்னு இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் உணர்றாங்க. அவர் கொடுத்தது எல்லாம் அன்பு. அந்த அன்பு அவருக்கு பல மடங்கு திரும்பி கிடைச்சிருக்கு. அதுதான், அதனால நம்ம என்ன கொடுக்கிறோமோ அதான் நமக்கு திரும்பி கிடைக்கும். அந்த அன்பை கேப்டன் வகுத்த வழியில நிச்சயமாக நாங்களும் செலுத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். வேற ஏதாவது நீங்க கேள்வி கேட்கணும்னா கேளுங்க. ஆமா, இன்னைக்கு மாவட்ட செயலாளர்களுடைய ஆலோசனை கூட்டத்தில் எங்கள் கட்சி வளர்ச்சியை பத்தி நாங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நம்மளுடைய நிலைப்பாடு என்ன எடுக்கணும், என்ன நம்ம செய்யணும் அப்படின்றதெல்லாம் நாங்க டிஸ்கஸ் பண்ணும் பொழுது எல்லா மாவட்ட செயலாளர்களுமே அவங்கவுங்க சொந்த கருத்தை பேசினாங்க. அத்தனை பேருடைய கருத்தும், அதுல நிறைய பேர் சொன்னது தேமுதிகக்கு நிச்சயமாக இந்த முறை நாம் தனியாகவே களம் காண்போம் அப்படின்றதான் ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களுடைய கருத்தாக சொன்னாங்க. ஏன்னா இன்னைக்கு கேப்டன் இல்லாமல் நாங்கள் சந்திக்க போகின்ற முதல் தேர்தல். ஒட்டுமொத்த மக்களினுடைய எண்ணமும் இன்னைக்கு நாம கேப்டன் மக்களே 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 என்று மக்களுக்கு சொல்லுக்காக பேசினதும், அவர் செய்த நல்ல திட்டங்களையும் நாம புரிஞ்சுக்கல அப்படின்ற குற்ற உணர்வு எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கண்ணீர் மல்க இங்க கேப்டன் கிட்ட மன்றாடி மன்னிப்பு கேட்கின்ற எவ்வளோ மக்களை நான் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால கேப்டனுக்கு வந்தது சிம்பதி அலைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது சிம்பதி ஓட்டம் மாறப்போகுது, இது சிம்பதின்னு நினைச்சிடாதீங்க. அனைவருமே இன்னைக்கு ஒரு நல்ல தலைவரை நாம இழந்துட்டோம், ஒரு நல்லவரை நாம இழந்துட்டோம். இது மாதிரி ஒரு தலைவரை இனி நாம எப்ப பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், பெரியவர்கள், ஆண்கள் என்று எல்லாருமே அந்த குற்ற உணர்வோடு கேப்டன் கிட்ட மன்னிப்பு கேட்கறத நாங்க டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால எல்லாருடைய கருத்து, நாம நிச்சயமாக கேப்டன் வகுத்த வழிபடி இந்த தேர்தலில் தனித்து களம் காண்போம் என்பதுதான் எல்லா மாவட்ட செயலாளருடைய கருத்து.